வணக்கம் நாணயம் சேகரிப்பாளர்களை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ₹5 ஆத்தாரியா துளசி நாணயத்தில் இருக்கக்கூடிய நிறைய வகையான இதுவரைக்கும் சொல்லப்படாத சிறப்பான தகவல்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய சில அபூர்வமான விஷயங்களோ இந்த காணொலி வேலை நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. அதனால் இந்த நாணயங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. காணொலியை முழுமையாக பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த ₹5 நாணயங்களானது 2013 முதல் முறையாக வெளியிடப்பட்டதுங்க. இது ஒரு கமமரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள்ங்க. இந்த நாணயங்கள் நிக்கல் பித்தளை கலவையினால் உருவாக்கப்பட்டிருக்குங்க. இந்த நாணயத்தோட வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 கிராம். பொது புழக்கத்திற்காக இந்த ₹5 நாணயங்கள் மட்டும் வெளியிட்டிருக்காங்க. அது போக தயாரிப்பாளர்களுக்காக வெளியிடப்படக்கூடிய யூனிசி மற்றும் புரூஃப் செட் நாணயங்களில் இந்த ₹5 மற்றும் ₹20 பேக்கெட் செட்டாகவும் விற்பனை செய்கிறாங்க. அதே போல் ₹20 நாணயங்கள் மட்டும் தனியாகவும் விற்பனை செய்கிறாங்க. பொதுவாக ஒரு நாணயங்கள் சேர்த்தாலும் சரிங்க, விற்பனை செஞ்சாலும் சரி, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய வகைகளோ அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய வகைகளோ நிச்சயம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதற்கு முன்னாடி வகைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாமி விவேகானந்த நாணயங்களுக்கு சொல்லலாம். இதற்கு அடுத்த வகை எந்த மாடல் வெளியிடப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா இன்று பெரிய லெவலில் இருக்கக்கூடிய டாடா குழுமத்தோட முன்னோர்னு கூட சொல்லலாம். ஏன் இந்த டாடா குழுமம் இந்த லெவலுக்கு இருக்கிறதுக்கு முக்கியமாக அடித்தளம் போட்டவர் வருதாங்க, ஜாம்செட்ஜி நுசர்வாதி டாடா அவர்கள் தான். அதே போல் இந்த ஆத்தாரியா துளசிங்கிறவர் தன்னோட 11 வயதிலேயே தெய்வ மத துறவியாக மாறிட்டாருங்க. நிறையா வகையான விஷயங்கள் இவர் தன்னோட வாழ்நாள் முழுக்க செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். அது 3 விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுய ஒழுக்கம், அகிம்சை, மற்றவர்கள் மீது கருணை காட்டுதல்ங்கிற இந்த 3 முக்கியமான கோட்பாடுகளை இவர் மட்டும் செய்யாமல் நிறைய நபர்களுக்கு இதை புகுத்திருக்காருன்னே சொல்லலாம். அதனாலேயே நம்ம இந்திய அரசு இவருக்கு நிறைய வகையான விருதுகள் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இவரை இந்திய மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக தான் இது போன்ற நாணயங்களின் வாயிலா அத்தெடுத்து வெளியிடுறாங்க. இப்படி இந்திய நாணயங்கள்ல ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் எண்ணற்ற வகையான சிறப்புகள் இருக்குங்க. இப்போ இந்த ஆச்சாரிய துளசி பிறந்த 100 ஆண்டுகளை நினைவு கூறும் விதமாக தான் இந்த நாணயமானது வடிவமைத்து வெளியிடப்பட்டிருக்குங்க. இந்த நாணயத்தோட முனைகள் வீடியோ எடுத்தால் அமைக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 நாணய சாலைகளில் இந்த நாணயமானது அச்சடித்து வெளியிடப்பட்டிருக்குங்க. ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்டிருந்தா நட்சத்திர குறியீடு இருக்கும், மும்பையில் அச்சடிக்கப்பட்டிருந்தா வைர குறியீடு இருக்கும், இதே நோய்டாவில் அச்சடிக்கப்பட்டிருந்தா புள்ளி குறியீடு இருக்கும், கல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்டிருந்தா எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க. அதில் எங்கே இருக்கோன்னா நாணயத்தில் வருஷத்துக்கு கீழே இருக்கும். நம்ம இப்போ சொன்ன இந்த ஆத்தாரியா துளசி நாணயங்களில் இந்த டைவர்டி காய்ச்சி வந்துருக்குங்க. மேலே இருக்கக்கூடிய நாணயத்தை பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய நாணயத்தை பாருங்கள். இந்தியாவில் நிறையா அரிதான அல்லது அபூர்வமான நாணயங்களை சேர்க்கணும்னு விரும்புகிறீங்க. அது எதிர்காலத்தில் அபூர்வமான நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நாணய தகவல் தாங்க நான் இங்கே உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அந்த கேட்டகரிக்கு பேர் பார்த்திங்கன்னா டைவர்ட்டிங்கிற கேட்டகரிங்க. நாணயத்தில் அந்த குறியீடுகள் சேமாக இருக்கணும், அதே நேரத்தில் வருஷங்களும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா அந்த நாணயங்களில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை டைவர்ட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நாணயத்தை பாருங்கள், அசோக எம்பளம் பார்த்துக்கோங்க. அதே போல் இந்தியாங்கிறது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும், இந்த 5ங்கிறது கொஞ்சம் திக்காக இருக்கும். இதே அடுத்த நாணயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அசோக எம்பளத்தில் அந்த நடுவில் இருக்க சிங்கத்துக்கு மேலே அந்த ரோமங்கள் கொஞ்சம் தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. அப்புறம் இந்தியாங்கிறது பார்த்தீங்கன்னா டைப் பியில் கொஞ்சம் இதாக லீனாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அசோகம்பழத்துக்கு கீழே அந்த கோடு மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த 5ங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. இப்படி இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த நாணயங்களை நீங்கள் உங்கள் சேமிப்பில் வச்சுக்கோங்க. அதிகபட்சம் ஒரு 2 நாணயத்தை உங்கள் சேமிப்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா எதிர்காலத்தில் இந்த நாணயங்கள் கொஞ்சம் அபூர்வமாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. 4 நாணய சாலைகளில் அச்சடித்தாலோ இது மும்பை மின்ட்டில் மட்டும் தாங்க இது போன்ற நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அதனால மும்பை மின் நாணயங்களை மட்டும் இப்படி இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் கலெக்ஷனில். இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோட 3 ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடர கீழே இருக்கும் ஐடியை உயர்த்துக்கொள்ளுங்கள். வரலாற்று தகவல்கள் தரும். நன்றி.